ஏண்டி அப்படி பாக்குற? நான் உங்களை ரசிச்சிட்டு இருக்கேன். ஏன் நான் உங்களை ரசிக்க கூடாதா? உனக்கு மட்டும்தான் கண்மணி அந்த உரிமை இருக்கு. ஆனா நீ என்ன இவ்வளவு லவ் பண்றேன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. இல்லனா முன்னாடியே உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிருப்பேன். நான் உங்களை இவ்வளோ லவ் பண்றேன்னு எனக்கு இப்பதான் கார்த்திக் தெரியும். ஏன் கண்மணி, நம்ம 2 பேரும் எப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சோம்? தெரியல கார்த்திக், சத்தியமா தெரியல. என் மனசுக்குள்ளேயும் இப்படி ஒரு ஆசை இருந்திருக்குன்றதே இப்பதான் தெரியுது. எல்லாமே ஏதோ கனவு மாதிரி இருக்கு கண்மணி. நான் பாட்டுக்கு என்னோட ஃபீல்ட்ல போயிட்டு இருந்தேன். நீ கரெக்டா ட்ரைனிங் நர்ஸா வந்து ஜாயின் பண்ண. நீ ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதுல என்கிட்ட கிடைச்சா. என்னோட பெரிய சந்தோஷம், என்னோட பெரிய பொக்கிஷமே என் கையில கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. சின்ன வயசுல இருந்தே அம்மா அப்பா இல்லாம அனாதையா வளர்ந்த எனக்கு ஒரு பெரிய ஃபேமிலி, உங்க ஃபேமிலி எனக்கு கிடைச்சாங்க. அதுலயும் பர்டிகுலரா ராஜா ப்ரோ, சத்தியமா அவரை என்னால லைஃப் லாங் மறக்கவே முடியாது. ஒரு ஃப்ரெண்டையும் தாண்டி ஒரு அண்ணன் மாதிரி இருந்து எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணாரு. எனக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன் கார்த்திக், ராஜா மாமா என்ன பண்ணாரு உங்களுக்கு? என் மனசுல இருந்ததை ஃபர்ஸ்ட் நான் ராஜா ப்ரோ கிட்ட தான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் உன்கிட்ட சொன்னேன். அவர்கிட்ட சொல்றப்போ ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். ஏன்னா அவங்க வீட்டு பொண்ணை யாரா இருந்தாலும் என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனா முழுக்க முழுக்க அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணாரு. அப்படியா? ஆமா, அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. உங்க மனசுலயும் கண்மணி மனசுலயும் இருக்கிறது புனிதமான தூய்மையான காதல்னா யாராலையும் உங்களை பிரிக்க முடியாது கார்த்திக். நீங்க கண்மணி கிட்ட சொல்றதுதான் நல்லதுன்னு அவரு தான் என்ன மோட்டிவேட் பண்ணி உன்கிட்ட சொல்ல வச்சாரு. அவர் மட்டும் அந்த நேரத்துல அப்படி பேசலன்னா சத்தியமா என்னால உன்கிட்ட சொல்லியிருக்கவே முடியாது. அந்த தைரியம் எனக்கு வந்திருக்கவும் வந்திருக்காது. இப்படி நம்ம ஒன்னா உட்காந்து கட்டி பிடிச்சிட்டு பேசியிருக்கவும் மாட்டோம். என் சைட்ல இருந்து உனக்கு என்ன கிடைக்கும்னு எனக்கு தெரியல கண்மணி. ஆனா ஓ சைட்ல இருந்து எனக்கு ஒரு பெரிய குடும்பமே கிடைச்சிருக்கு. எல்லாரும் என்ன அவங்க வீட்டு பையனா பாக்குறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் யார் வீட்டுக்கு போனாலுமே, இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குலாம் போனாலுமே எல்லாருமே என்ன ஒரு டாக்டர் அப்படின்னு ஒரு மரியாதையோட நடத்துவாங்க. ஆனா உங்க வீட்டு சைடு வந்ததுக்கு அப்புறம் மட்டும்தான் உங்களோட ஒருத்தரா, அதாவது உங்க குடும்பத்தோடய நான் கலந்துட்டேன், உங்க குடும்பத்துல ஒருத்தர் அப்படின்ற மாதிரிதான் எல்லாருமே என்ன பாக்குறாங்க. ஏன் பாக்கியெல்லாம் வந்துட்டு என்ன மாமான்னு கூப்பிடுறதா இருக்கட்டும், இல்ல ராஜா ப்ரோ வந்துட்டு என்ன கார்த்திக் ப்ரோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதா இருக்கட்டும், செம்பாக்கெல்லாம் தம்பி, டாக்டர் தம்பி அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு கண்மணி. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது நீ மட்டும் இல்ல, எனக்கு ஒரு பெரிய குடும்பமே கிடைச்ச மாதிரி தான் இப்போ வரைக்கும் ஃபீல் ஆகுது. கார்த்திக், எமோஷனல் ஆகாதீங்க. அப்புறம் ஒரு திருத்தம், அப்பப்ப உங்க ஃபேமிலின்னு சொல்றீங்களா? இனிமே நம்ம ஃபேமிலின்னு சொல்லுங்க. நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம்னு சொல்றீங்க. அப்புறம் என்ன ஓ ஃபேமிலின்னு? சாரி கண்மணி. பரவாயில்ல. ஆனா கார்த்திக், ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இப்ப நம்ம 2 பேரும் இங்க சேர்ந்து உட்கார்ந்துருக்கோம்னா அதுக்கு காரணம் ஸ்டெஃபி தான் கார்த்திக். ஸ்டெஃபியா? ஆமா கார்த்திக், முழுசா அவங்க தான் காரணம்னு சொல்லல, ஆனா ஒன் ஆஃப் த ரீசன் அவங்களும் கூட. என்ன சொல்ற கண்மணி? அவளை சத்தியமா நம்ம சேர்றதுக்கு காரணமா இருக்கவே மாட்டா. அவளை பத்தி தயவு செஞ்சு பேசாத, நினைச்சாலே இரிட்டேட் ஆகுது. கார்த்திக், எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? நான் சொல்ல வர விஷயத்த முழுசா கேளுங்க. சரி சொல்லுமா. நீங்க மா போட்டு கூப்பிடுறது அழகா இருக்கு கார்த்திக், புதுசா இருக்கு. சரிமா சொல்லு. என்ன சொல்ல வந்தேன்னா, அன்னைக்கு மட்டும் ஸ்டெஃபி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நான் கார்த்திக் கூட வாழணும்னு சொல்லாம இருந்திருந்தாங்கன்னா இவ்வளோ சீக்கிரம் நானும் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்க மாட்டேன். டைரக்டா சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணும்போது நீங்க என்னென்னலாம் பேசுனீங்க, என் மேல எவ்வளோ லவ் வச்சிருக்கீங்க, அவங்க கிட்ட என்னை விட்டு கொடுக்காம பேசுனீங்கன்னு எல்லாத்தையுமே கவனிச்சேன். ஃபர்ஸ்ட் என் மனசுல உங்க மேல ஒரு க்ரஷ் இருந்துச்சு. நீங்க எப்ப கோவில்ல வச்சு என்ன ப்ரப்போஸ் பண்ணீங்களோ அப்ப லைட்டா அது காதலா மாறிச்சு. அப்புறம் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை ஃபுல்லா பார்க்கும்போது என் மனசுல இருந்த கொஞ்சோண்டு காதல் ரொம்ப 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 பெருசா மாறிடுச்சு. பரா கேளுடா ஃபுல்லா. கண்மணி ஒரு நிமிஷம். நான் இந்த விஷயத்த உன்கிட்ட முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சேன். ஆக்சுவலி நான் ஒரு பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்திட்டு இருக்கேன். அப்புறம் நான் எவ்வளோ பெரிய டாக்டர்னு உனக்கு நல்லாவே தெரியும். என்னைய நீ டா போட்டு கூப்பிடுறதுன்றது எனக்கு ஒரு மாதிரி. ஓ, ஐ எம் சாரி கார்த்திக், நான் கொஞ்சம் ரொம்ப ஃபீல் ஆகி பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அப்படி கூப்பிட மாட்டேன், சாரி. அடிச்சு மூஞ்ச உடைச்சிருவேன். நீ டா போட்டு கூப்பிடுறது ரொம்ப ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்ல வந்தேன்டி லூசு. ரொம்ப ரொம்ப பயந்துட்டேன். கண்மணி, நீ என்ன எனக்கு இன்னும் வர பேஷண்ட் மாதிரி பேசிட்டு இருக்க? ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது, என்ன ஓவரா கிண்டல் பண்றது, என்ன ஓவரா காதலிக்கிறது, எல்லா உரிமையும் உனக்கு மட்டும்தான் கண்மணி இருக்கு. ஆமால, இனிமே எனக்கும் நீங்க அப்படிதான்ல. பரா, இதனே அங்க பாரு, உங்க அத்தை சாரி எல்லாம் கட்டிட்டு வந்திருக்கான். அட போங்க மாமா, எங்க சுத்தினாலும் எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கீங்க. உங்களுக்கு மேல இருக்காங்க எங்க அண்ணி. கல்யாணம் ஆக போது, நிச்சயம் ஆயிடுச்சு, எங்க போனாலும் இனிமே புடவையில தான் போகணும்னு அப்படி இப்படின்னு சரியான ரூல்ஸ். பட்டு புடவையை கட்டிட்டு வந்தேன், அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே எரிஞ்சு சாம்பல் ஆயிருவேன். அதனால ஏதோ லைட் வெயிட்டான சாரி எடுத்து கட்டிட்டு வந்திருக்கேன். ஆமா, பாக்கியா எங்க?
அந்த கொடுமையை கேக்குறேன். பாக்கியம் வேலுவும் அவசர அவசரமா கிளம்புனாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட போறோம் அப்படி இப்படின்னு. கடைசியில செம்பாக்கா பிடிச்சி வச்சு நாளைக்கு பரிச்சை இருக்குல்ல, ஒழுங்கு மரியாதையா படிங்க, அப்புறம் சளி பிடிச்சிச்சுன்னா கஷ்டமாயிடும்னு சொல்லி அக்கா அனுப்பல. ஆமால, அதுவும் கரெக்ட் தான். எக்ஸாம் நடக்கிறப்ப கோல்டு ஃபீவர்னு வந்தா அப்புறம் எக்ஸாம் எழுதாம டேரா போட்டுருங்க. பரா, ஒரு மேடம் அப்படியே சைலண்டா கடையை நோட்ட விட்டுட்டு இருக்காங்க. ஹலோ இதழ் மேடம். மேடம் எங்க வந்திருக்கீங்க? ஐஸ்கிரீம்ன்றது கூட சரியா வாயில நுழையல. உனக்கு ஐஸ்கிரீம் கேக்குதாடி? போடி, உனக்கு ஐஸ்கிரீம் கிடையாது. இது போடியா? ஏய் வந்தேன்னு வெச்சுக்கோ. ரோஜா, குழந்தைங்கள்ட்ட நம்ம எப்படி பேசுறோமோ அதே மாதிரி தான் குழந்தைங்க நம்ம கிட்டயும் பேசுவாங்க. நீ தானே அவளை போடின்னு சொன்ன, அதனால தான் அவளும் ஒண்ணு சொல்றா. ஆனாலும் வாய் இருக்கு பாருங்க, இவளுக்கு வாய் சரியான வாயாடி. சரி சரி, என்ன ஐஸ்கிரீம் வேணுமோ ஃபிளேவர்ஸ் ஆர்டர் பண்ணு. உங்களுக்கு என்ன மாமா வேணும்? நம்மளுக்கு எப்போதுமே வெண்ணிலா தான்ப்பா, வேற எந்த ஃபிளேவரும் எனக்கு பிடிக்காது. எனக்கு பிளாக் கரண்ட் ரொம்ப பிடிக்கும். இதற்கு அவளுக்கு என்ன ஃபிளேவர் தெரிய போகுது, வெண்ணிலாவே அவளுக்கு ஆர்டர் பண்றேன். இது என்ன புது ஃபிளேவர்? நம்மளுக்கு தெரியாதது கூட இதழ் குட்டிக்கு தெரிஞ்சிருக்கு. சாபை சாபைன்னு. லூசு மாமா, அவ ஸ்ட்ராபெரி தான் அப்படி சொல்றா. ஓ ஸ்ட்ராபெரியா? இதுல தெளிவா பேசுதுல, ஒண்ணுமே புரியல. ஆமா, ஏற்கனவே போன எபிசோட்ல பயங்கரமா அவ வாய் பேசுனதுனால தான் கமெண்ட் செக்ஷன்ல எல்லாரும் எப்படிங்க ஒரு வயசு குழந்தை இவ்ளோ பேசுதுன்னு கேட்டாங்க. இதுல தெளிவா வேற நீங்க இப்ப பேச சொல்லுங்க. இந்த எபிசோடோட கமெண்ட் செக்ஷன்ல எப்படிங்க ஒரு வயசு குழந்தை இவ்ளோ தெளிவா பேசுதுன்னு கேட்பாங்க. ஏன் இதுல இந்த ஃப்ளேவர்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? அம்மா சொல்லி கொடுத்தாங்க. மவளே இருக்கு அவளுக்கு. நம்ம ஏதாவது வாங்கி கொடுத்தா மட்டும் வேணாண்டி, குழந்தைக்கு சளி பிடிச்சிட்டோண்டி, ஃபீவர் வந்துரும்டி, தேவையில்லாம எதுக்கு இதெல்லாம் வாங்கி தரேன்னு பிடிச்சி திட்டுறா. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாம சைடு கேப்ல அவ எல்லாத்தையும் வாங்கி திணிக்கிறாள். அவளுக்கு போய் வச்சுக்கிறேன் உங்க அம்மாவை. மாமா கவனிச்சிங்களா? இதழன் கண்மணியோட பாண்டிங் ரொம்ப அழகா இருக்குல்ல. நான் லைட்டா கண்மணியை திட்டினதுக்கே அம்மா பாவம்னு எவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்றா பாருங்களேன் குழந்தை. ஆமா ரோஜாமா, இதழும் சரி கண்மணியும் சரி, ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரே வச்சிருக்காங்க. சேம் கார்த்திக்கும் தான். இதழ எப்படி நேசிக்கிறாரோ அதே மாதிரி கண்மணி மேலயும் அவ்வளவு உயிரா இருக்காரு. இவங்க 3 பேரும் ஒரே குடும்பமா ஒன்னா வாழ்ந்தா பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் ரோஜாமா. ஆமா மாமா, 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம ரொம்ப அழகான வாழ்க்கையை வாழ போறாங்க இல்ல. இவங்க லைஃப பார்த்தா எனக்கே ரொம்ப பொறாமையா இருக்கு. ஐயோ இதழு சாரிடி, உன் கண்ணு முன்னாடி ஐஸ்கிரீம் கடையில நின்னுட்டு இன்னும் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தராம இருக்கேன் நானு. வெயிட் பண்ணு, வாங்கிட்டு வரேன். ரோஷாமா வாங்கிட்டு வெளியே வா, நாங்க வெளியே உட்காந்துருக்கோம். ஓகே மாமா, போய் உட்காந்துருங்க, வரேன். சரி சொல்ல வந்ததை சொல்லு. என்னமோ ஸ்டெஃபி அப்படி இப்படின்னு. அதான் அன்னைக்கு மட்டும் ஸ்டெஃபி உங்ககிட்ட வந்து ஹாஸ்பிட்டல்ல பேசலனா நான் இவ்வளோ சீக்கிரம் என்னோட காதல உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டேன் கார்த்திக். ஏன்னா அப்ப இருந்தது ஓரளவுக்கு இருந்துச்சு, இல்லைன்னு ஃபுல்லா சொல்ல மாட்டேன், ஆனா இருந்துச்சு. பட் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஃபுல்லா பார்த்தப்போதான் நீங்க என் மேல எவ்வளோ காதல் வச்சிருக்கீங்க, என் மேல எவ்வளோ மரியாதை வச்சிருக்கீங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. அதனாலதான் சொன்னேன், நம்ம சேர்றதுல ஒரு வகையில அவங்களும் ஒரு காரணம்னு. இருந்துட்டு போட்டோம், அட்லீஸ்ட் என்னோட லைஃப்ல இந்த ஒரு விஷயமாவது எனக்கு பிரயோஜனமா நடந்திருக்காளே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். அப்புறம் கார்த்திக், நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். நான் இதை சொல்லுவேன், ஆனா நீங்க என்ன திட்டக்கூடாது. காதலிக்க ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட முழுசா ஆகல, அதுக்குள்ள டிஸ்க்ளைமர்லாம் வச்சு பேச ஆரம்பிச்சிட்டீங்க. சொல்லுங்கள் இளவரசியே, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கொள்கிறேன். கார்த்திக், அது வந்து கார்த்திக், என்னதான் இருந்தாலும் ஸ்டெஃபி ஒரு பொண்ணு, அதுவும் இல்லாம அவங்க பிரெக்னெண்டா வேற இருக்காங்க. நீங்க பாட்டுக்கு அவங்கள ரொம்ப திட்டி அனுப்பிட்டீங்க. இப்ப அவங்க எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க என்னன்னு தெரியாம ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு. அவங்கள தேடி கண்டுபிடிச்சு ஒரு சேஃபான இடத்துல விட்டா போதும். அவங்க நம்ம கண்ணு முன்னாடி இருந்துட்டாங்கன்னா போதும், நல்லா இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டா நம்மளுக்கும் சந்தோஷமா இருக்கும்ல. அதான் கார்த்திக், திட்டாதீங்க ப்ளீஸ். கண்மணி, இப்பதான் சொன்னேன் நம்ம காதலிக்க ஆரம்பிச்சு இன்னும் ஒரு நாள் கூட முழுசா ஆகலன்னு. அதுக்குள்ள கண்டவளையெல்லாம் பேசி நம்மளுக்குள்ள சண்டையை வர வச்சிடாத சொல்லிட்டேன். இல்ல கார்த்திக், என் மனசுல பட்டதை சொன்னேன். எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்குடா. ஏய் லூசாடி, நீ கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டியது அவ, நீ எதுக்கு கில்ட்டியா ஃபீல் பண்ற? இல்ல, பிரெக்னெண்டா வேற இருக்காங்க, அப்படியே நடு தெருவில் விட்டுட்டோம். அவங்களோட சொத்தெல்லாம் அவங்களோட செகண்ட் ஹஸ்பண்ட் வாங்கிட்டாருன்னு சொன்னாங்க. நம்மளும் இப்படி கை விட்டுட்டோம்னா வேற எங்க தாண்டா போவாங்க? காசு பணம் எதுவும் இல்லாம நினைக்கும் போதே கஷ்டமா இருக்கு கார்த்திக், ப்ளீஸ் ஏதாவது பண்ணுடா. கண்மணி தயவு செஞ்சு இப்படி எல்லாம் யோசிக்காத. இப்படி எல்லாம் நீ லூசு மாதிரி யோசிச்சுட்டு இருந்தனா இந்த உலகத்துல பொழைக்கவே முடியாது. எல்லாரும் உன்னை ஈஸியா ஏமாத்திடுவாங்க கண்மணி. மத்தவங்க என்ன ஏமாத்திராம பாத்துக்கிறதுக்கு தான் நீ இருக்கல கார்த்திக், அப்புறம் என்ன எனக்கு பிரச்சனை?
சரி ஓகே, நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன். இருந்தாலும் இந்த விஷயத்துல ஒரு கண்டிஷன். சொல்லு. ஸ்டெஃபி எங்க இருக்கா, என்ன பண்றா, அவளை பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவளை சேஃபான ஒரு இடத்துல தங்க வைக்கிறது உன்னோட பொறுப்பு. இதுல நான் 1% கூட இன்வால்வ் ஆக மாட்டேன். என்ன கார்த்திக், நான் எப்படி தனியா அதெல்லாம் பண்ண முடியும்? ஸ்டெஃபி சேஃபான இடத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டது நீ தானே, அப்ப நீ தான் பண்ணணும். சத்தியமா சொல்ற கண்மணி, இதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. ஏதோ நீ ஆசைப்பட்டன்றதுக்காக நீயே பண்ணன்னு உனக்கு அலோவ் பண்றேன். ஆனா இதுல என்ன தயவு செய்து இழுக்காத. எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு கண்மணி, கோர்ட்ல டிவோர்ஸ்ல சைன் பண்ணிட்டு திரும்பி பார்த்துட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போனா. அது எனக்கு இன்னமும் நினைச்சா எரியுது. அன்னைக்கு முடிவு பண்ணேன், அந்த மூஞ்சி இனிமே நான் பார்க்கவே கூடாதுன்னு. இதழ் மட்டும் இல்லனா எனக்கும் அவளுக்கு என்ன கனெக்ஷன் இருக்க போகுது? என் குழந்தைக்காக எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணேன். ஆனா லாஸ்ட்ல என்னமா நாடகம் ஆடிட்டா. ஐயோ, சத்தியமா என்னால இனிமே அவ மூஞ்சில எல்லாம் முழிக்கவே முடியாது கண்மணி. உனக்கு வேணும்னா நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கோ. தயவு செஞ்சு என்ன இன்வால்வ் பண்ணாத. நான் மறுபடியும் அவகிட்ட பேசி அவ அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நம்மளுக்குள்ள பிரச்சனையை உண்டாக்கி தேவையில்லாத வேலை கண்மணி. உனக்கு வேணும்னா நீ எல்லாத்தையும் பாத்துக்கோ. அதுக்கு என்னென்ன ஹெல்ப்போ பேக் சைட்ல இருந்து நான் கொடுக்குறேன். அதாவது காசோ இல்ல ஏதோ அது மாதிரி இதை நான் பண்றேன். பட் அவளோட விஷயத்துல என்ன தயவு செய்து இழுக்காத. நம்மளே இப்பதான் நம்மளோட புது லைஃபை ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு இடையில யாரையுமே வர விடக்கூடாது. அதுல நான் ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கேன் கண்மணி. அதனாலதான் சொல்றேன். சரி ஓகே, உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா விட்டுடுங்க. ஆனா நான் ஏதாவது பண்ணி அவங்கள சேஃபான ஒரு இடத்துல வைக்கிறேன் ப்ளீஸ். ஓகே, அதுக்குன்னு ரொம்பவும் அவகிட்ட போய் பேசிட்டு இருக்காத சொல்லிட்டேன். சரிடா, ரொம்ப பேசிக்க மாட்டேன், போதுமா? செம்பாக்கா, அக்கா, செம்பாக்கா. யாரு? இதோ வரேன். விஜய் அண்ணே, வாங்க வாங்க, ரெண்டு பேரும் உள்ள வாங்க. என்ன விஜய், யாரோ மாதிரி செம்பாக்கான்னு கூப்பிட்டு வெளியே நிக்கிற? உரிமையா வீட்டுக்குள்ள வந்தா என்ன? சரிக்கா, சொல்லிட்டீங்கல்ல, இனிமே உரிமையா வீட்டுக்குள்ள வந்து கிச்சன்ல போய் சோறெல்லாம் போட்டு சாப்பிடுறேன். ஐயோ, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் விஜய். சரி சரி, உள்ள வாங்க. இருங்க, சேர் எடுத்துட்டு வரேன். அக்கா காக்கா, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. என்னம்மா, அண்ணன் வேற வந்திருக்காரு, சேர் போடாம எப்படி? இருங்க வரேன். ஐயோ ஏங்க, ஒரு நிமிஷம். நாங்க வெளியே கொஞ்சம் அவசரமா கிளம்பிட்டு இருக்கோம். சரி, பத்திரிக்கை எல்லாம் அடிச்சு வந்தாச்சு, உங்ககிட்டயும் கொடுத்துட்டு போயிடலாமே தான் வந்தோம். அப்படிங்களா? அடிக்க கொடுத்திருந்த பத்திரிக்கை எல்லாம் வந்துருச்சா? ஆமா செப்பாக்கா, இந்த கல்யாண பத்திரிக்கையை பார்க்கும் போதுதான் கல்யாண கலையை கட்ட ஆரம்பிச்சிருக்கு. இருக்காதா பின்ன, நம்ம வீட்டுக்கும் சரி அங்கேயும் சரி கல்யாணம்ல சந்தோஷமா இருக்கு. ஆமாக்கா, அது மட்டும் இல்லக்கா, இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் இல்லாம இவரும் இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்காரு. அதான் நம்ம எல்லாரும் சேர்ந்து பத்திரிக்கையை சாமி கிட்ட படைச்சிட்டு அப்படியே மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடலாமான்னு கேட்டுட்டு போலாமே தான் வந்தேன். தாராளமா போலாம் விஜய், நாள் ரொம்ப கம்மியா இருக்கு பத்தியா. இப்பவே ரோஜாக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து தைக்க கொடுத்தாதான் பிளவுஸ் எல்லாம் சீக்கிரமா வரும். அதுவும் இப்ப பிள்ளைங்களாம் ஆரி ஒர்க் எல்லாம் வச்சு என்னென்னமோ போடுதுங்களே, அதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆகும். இப்பவே போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடலாமா? ஆமாக்கா, எடுத்துட்டு வந்துடலாம். ஐயோ, ஆனா ராஜா வீட்ல இல்லையே. குட்டி பாப்பா இதெல்லாம் தூக்கிட்டு வெளியே போயிருக்கான். என்ன பண்ணலாம்? எங்க போயிருக்காப்ல? நம்ம ஆள் கூட தான் போயிருக்காப்ல. எல்லாம் ஒன்னாதான் சுத்திட்டு இருக்குங்க. ஐயா அப்படியா? எனக்கு இது தெரியாம போச்சே. ஆமா செம்பாக்கா, என்கிட்ட ரோஜா சொல்லிட்டு தான் போனா. அதான் எல்லாம் ஒன்னாதான் சுத்திட்டு இருக்காங்க. ஒரு ஃபோன் பண்ணி வர சொன்னா வந்துருவாங்க. நம்ம கடைக்கு வேணா போயிடலாம். போற வழியில தானே அண்ணனுக்கு கடை இருக்கு. அப்படி நீ பாட்டி அவரையும் கூப்பிட்டுக்கலாம். நீங்க ஒரு ஃபோன் பண்ணி மட்டும் சொல்லிடுங்க. வேணா விஜய், அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு இந்த கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்குலாம் என்ன கூப்பிடாதுன்னு. கல்யாண பட்டெல்லாம் எடுக்கிறதுக்கு அவரெல்லாம் செட் ஆக மாட்டாரு விஜய். எல்லா ஆம்பளைங்களும் ஒரே குட்டையில விழுந்த மட்டைங்க தானே. இங்க என் பக்கத்துல நிக்கிறவரும் அப்படிதான். கல்யாணம் ஆகி 10 வருஷத்துக்கு மேல ஆகுதுக்கா, இன்ன வரைக்கும் ஒரு புடவை எனக்கு எடுத்து கொடுத்தது இல்ல. ஆனா தங்கச்சி கல்யாணத்துக்கு இவரும் வந்து புடவையை செலக்ட் பண்ணணும்னு ஒத்த கால நின்னுட்டு இப்ப ஃப்ரீயா இருக்கவும் வராரு. வரட்டும் வரட்டும், தங்கச்சி கல்யாணத்துக்கு ஒன்னு பார்த்து செய்யணும்னு அண்ணனுக்கு ஆசை இருக்கும் இல்லையா? சரிக்கா, இந்தாங்க கல்யாண பத்திரிக்கை. பத்திரிக்கை சாமிக்கு படைக்கணும். ஒரே ஒரு பத்திரிக்கை மட்டும் எடுத்துட்டு வாங்கக்கா. சரிம்மா, பிள்ளைங்க எல்லாம் உள்ள படிச்சிட்டு இருக்கு. அம்மாட்ட சொல்லிட்டு விட்டுட்டு வரேன். சரிங்கக்கா, இந்தாங்க பத்திரிக்கை எப்படிங்க? கடவுளே, பிள்ளைங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து புது வாழ்க்கைய ஆரம்பிக்க போறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா சண்டை சச்சரவு இல்லாம குழந்தைங்களோட ரொம்ப வருஷத்துக்கு நல்லா இருக்கணும் கடவுளே. இப்ப கையில கொடு விஜி. இந்தாங்கக்கா. சரிம்மா, இருக்கட்டும். நான் போய் பத்திரிக்கை எடுத்துட்டு வரேன். நம்ம கிளம்பலாம். சரிக்கா. என்னங்க, அப்படியே ரோஜாக்கு ஒரு ஃபோன் போட்டு சொல்லுங்க, அவங்கள அங்க கடைக்கு வர சொல்லி. சரி விஜய், சொல்லிடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க உள்ள வரலாமா? ஷோ கடவுளே, மானமே போச்சு. போய் இவகிட்டயா மாட்டணும். ஸ்ரீ, சொல்லு ஸ்ரீ, எப்ப வந்த? மாமா வாங்க. இதழ் குட்டி, அங்க என்ன மறைச்சிட்டு என்ன பண்றீங்க? ஐஸ்கிரீமா? குட்டிமா, அம்மா இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. சாலி பிடிச்சுக்கோ தங்கம். தெரியும், என்ன கூட திரும்பி பார்க்காம அங்க ஒளிஞ்சிருந்து வேலை பண்ணும்போதே தெரியும் ஏதோ ஒரு கள்ளத்தனம் தான் பண்றேன்னு. அம்மா அப்பா மட்டும் ஒளிஞ்சிருந்து எல்லா கள்ளத்தனமான வேலையும் பண்ணலாம், பிள்ளை பண்ணக்கூடாதோ? என்ன கார்த்திக் ஜி, நான் சொல்றது கரெக்ட் தானே? ஏங்க, உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? எங்களை விட சீனியர் நீங்க. உங்களுக்கு இல்லாத எக்ஸ்பீரியன்ஸா? தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. ஸ்ரீ, எப்படி நாங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு வந்த?
அதுவா கூகுள் மேப்ல கண்மணியும் கார்த்திக்கும் எங்க கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்கன்னு சர்ச் பண்ணனா இந்த லொகேஷன் தான் காட்டுச்சு. அதான் வந்துட்டோம். ரோஜாமா அல்டிமேட். வாய் விட்டுட்டு சும்மா ரெடி. மாமாலாம் இருக்காரு, அசிங்கமா இருக்காடி எனக்கு. பப்ளிக்ல இவ்ளோ பேர் முன்னாடி கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கோம்னா அசிங்கமா இல்ல? நாங்க பார்த்தோட உனக்கு அசிங்கமா இருக்கோ? ஓய், அப்புறம் என்ன எல்லாம் ஓகே ஆயிடுச்சா? என்ன ஓகே ஆயிடுச்சா? அதான்டி லவ் ஓகே ஆயிடுச்சா? பைத்தியமே, ஓகே ஆகாம எப்படி கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருப்போம்? ஆனாலும் நீ ரொம்ப ஃபாஸ்டடி. நான்லாம் ராஜா மாமாக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணி 1 மாசம் எடுத்துக்கிட்டேன் அவர்கிட்ட ஃப்ரீயா பேசுறதுக்கு. ஆனா நீ காலையில லவ்க்கு ஓகே சொல்லிட்டு மத்தியானமே கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துட்டல. சாயந்தரம் ஒரு குழந்தையோட வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல போல. ஏய் கிறுக்கி, சாவடிச்சிட வேண்டிய உன்ன. பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்க. மூஞ்ச உடைச்சிருவேன், ஒழுக்க ஓடிடு. சும்மா ஜாலிக்கடி, நல்லா இருக்குல்ல? இருக்கும்டி இருக்கும், போடி பேசாம. அங்க என்ன நோய் நோய்னு வந்த விஷயத்த டக்குன்னு சொல்லிட்டு கிளம்புங்க, எல்லாம் போலாம். கிளம்பணுமா? எங்க ப்ரோ போறோம்? நாங்க சும்மா இதெல்லாம் வெளியே கூட்டிட்டு வரலாம்னு வந்தோம் கார்த்திக். திடீர்னு அக்கா ஃபோன் பண்ணி ரோஜாவோட அண்ணனையும் வந்திருக்காங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து ட்ரெஸ் எடுக்க போலான்னு சொல்லிட்டாங்க. சரி அதான் உங்களையும் கூட்டிட்டு போலாமேன்னு கையோட வந்துட்டோம். நாங்களுமா? என்ன நாங்களுமா? நீங்களும் தான். ஒழுங்கு மரியாதையா எனக்கு கல்யாண பட்டு எடுக்கிறதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ற. இல்ல உன்னையும் கார்த்திகையும் சேர்ந்த வேகத்துல பிரிச்சு விட்டுருவேன் பாத்துக்க. கண்மணி போயிடலாமா? நம்மளே ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்ந்திருக்கோம். இவங்க வேற பிரிச்சு விட்டாங்கன்னா மறுபடியும் என்னால முதல்ல இருந்து ஆரம்பிக்க முடியாது. போலாமே. அடி பாவி, அந்த மனுஷனே பயப்படுற அளவுக்கு பேசியிருக்கிற நீனு. அந்த பயம் இருக்கணும். வாங்க 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 எல்லாரும் வாங்க போலாம். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. ஏய் இதலு டப்ல எப்பப்ல சாப்பிட்டு முடிப்ப? நாங்க சாப்பிட்டதே எங்களுக்கு ஸ்வைட்டுக்குள்ள போய் செரிச்சே முடிஞ்சிருச்சு. நீ இன்னமும் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்க. ஏதோ பிக்சரை டவுன்லோட் பண்ணி வச்சதுனால அப்படியே இருக்கு. இல்ல உண்மையானே வாங்கி கொடுத்தேன்னு வச்சுக்கோ, அப்படியே மெல்ட் ஆகி உருகி ஊட்டி இருக்கும். அப்புறம் நீ ஐஸ்கிரீமை சாப்பிட்டு இருக்க முடியாது, அப்படியே மோந்து குடிச்சிருக்கணும்.